चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 1/12/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகாவாக்கியம். தலைப்பு சுகம், சாந்தி மற்றும் தூய்மையின் 3 அதிகாரங்கள். இன்று பாப்தாதா மிகவும் அன்பிற்குரிய மற்றும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் மிக அன்புடன் சந்திப்பை செய்வதற்காக தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த பூமியை தன்னுடைய வீடு, வள்ளலின் வாசல் என்று கூறுவது. இந்த மகிமை இந்த இனிமையான இல்லத்திற்கு இருக்கிறது. இனிமையான இல்லத்தில் இனிமையான குழந்தைகளை மிகவும் இனிமையான தந்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் விசேஷமாக இன்று அதிகாரத்தின் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 ரேகைகளோ இடப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அனைவருமே குழந்தைகள்தான். குழந்தையான காரணத்தினால் அனைவருமே அதிகாரிகள். ஆனால் வரிசைக்கிரகமாக இருக்கிறார்கள். சில குழந்தைகளின் எதிர்காலம் சுகத்தின் அதிகாரத்தில் ரேகை மிக தெளிவானதாக, ஆழமானதாக இருக்கிறது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், துக்கத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும், ஆனால் நீங்கள் துக்கம் என்ற வார்த்தை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். துக்கமான சூழ்நிலையை தன்னுடைய சுக கடலிடமிருந்து பிராப்தியான அதிகாரம் மூலமாக துக்கத்தின் சூழ்நிலையிலும் ஆகா இனிமையான நாடகமே, ஆகா ஒவ்வொரு நடிகனின் பங்கு என்ற இந்த ஞானத்தின் ஒளி மூலமாக, அதிகாரத்தின் குஷி மூலமாக துக்கத்தை சுகத்தில் பரிவர்த்தனை செய்து விடுகிறீர்கள். அதிகாரம் மூலம் துக்கத்தின் இருளை பரிவர்த்தனை செய்து மாஸ்டர் சுகம் கொடுப்பவர் ஆகி நீங்கள் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கும் சுகத்தின் பிராப்திகளை கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆகிறீர்கள். அந்த மாதிரி சுகத்தின் அதிகாரத்தின் ரேகை தெளிவாக மற்றும் ஆழமாக இருக்கிறது. அதை யாரும் அழிக்க முடியாது. அழிப்பவர் மாறிவிடுவார், ஆனால் அது மாறாது. மாஸ்டர் சுக வள்ளலிடம் இருந்து சுகத்தின் அஞ்சலியை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த மாதிரி ரேகை உள்ளவர்களையும் பார்த்தோம். அவரைதான் நம்பர் 1 அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்று கூறுவோம். முதன்மையின் அடையாளம் வெற்றி அடைவது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். இன்னொரு ரேகை சாந்தி. நீங்கள் அனைவரும் சாந்தியை தன்னுடைய இயற்கையான குணம் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? இதை அனைவருக்கும் கூறுகிறீர்கள் இல்லையா? தர்மத்தை பொறுத்தளவில் என்ன வர்ணிக்கப்பட்டிருக்கிறது? உயிரே சென்றாலும் தர்மத்தை விடாதீர்கள், தலையே போனாலும் தர்மம் போகக்கூடாது. எனவே சுகம், சாந்தியின் ஆஸ்தியின் அதிகாரி ஒருபொழுதும் சாந்தியை விட முடியாது. அந்த மாதிரி அமைதியற்றவரை அமைதியானவராக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் அமைதியின் கிரணங்களை தன் மூலம் மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய என்ன ஆனாலும் சரி, ஆனால் சாந்தியின் தர்மத்தை, சாந்தியின் அதிகாரத்தை விட முடியாது. இவரைதான் 2வது அதிகாரத்தின் ரேகையில் நம்பர் 1 என்று கூறுவது. 3வது தூய்மையின் அதிகாரத்தின் ரேகை. அனைத்து குழந்தைகளுக்கும் தூய்மையான ஆத்மாக்கள் தான்.
ஆனாலும் நம்பர் 1 அதிகாரத்தின் அதிர்ஷ்டமுள்ள குழந்தை யார்? அவருடைய நாடகத்தை முகம் மூலம் தூய்மையின் ஆளுமை, பர்சனாலிட்டி மற்றும் ராயத்தன்மை அனுபவம் ஆக வேண்டும். உலக வாழ்க்கையில் உலகத்தினருடன் ஆளுமை மற்றும் ராயல் தன்மை தென்படுகிறது. ஆனால் அதிகாரத்தின் அதிர்ஷ்டமுள்ள குழந்தையின் தூய்மையின் ஆன்மீகத்தின் ஆளுமை மற்றும் ராயல் தன்மை தென்படும். இவரைதான் நம்பர் 1 தூய்மையின் அதிர்ஷ்ட ரேகை உள்ளவர் என்று கூறுவது. இன்று அனைத்து குழந்தைகளின் இந்த அதிகாரத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருந்தோம். நீங்கள் அனைவரும் தன்னுடைய 3 ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? 3 அதிகாரத்தையும் பிராப்தி செய்து விட்டேனா என்று சோதனை செய்யுங்கள். முழுமையான அதிகாரத்தை பெற்றுவிட்டேனா அல்லது சதவிகிதத்தில் பெற்றிருக்கிறேனா? ஒருவேளை சங்கம யுகத்திலும் சதவிகிதத்தில் இருந்தீர்கள் என்றால் முழு கல்பமும் சதவிகிதத்திலேயே இருந்து விடுவீர்கள். பூஜைக்குரிய பதவியிலும் சதவீதம்தான் இருக்கும். முழுமையான பூஜை நடக்காது. மேலும் பிராப்தியிலும் சதவீதம் இருந்துவிடும். நல்லது. இன்று பெரும்பான்மையானோர் புதியவர்களாக வந்திருக்கும் பழைய குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். புதிய குழந்தைகள் என்று கூறினாலும் அல்லது ஒவ்வொரு கல்பத்தின் அதிகாரி குழந்தைகள் என்று கூறினாலும் தன்னுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக மீண்டும் தங்களது சொந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அனைவரையும் விட மிக அதிகமான குஷி யாருக்கு இருக்கிறது? எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். அந்த மாதிரி நினைப்பவர்களே அல்லது சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அதிகாரி குழந்தைகளுக்கு விசேஷமாக சந்திப்பதற்கான அதிகாரத்தை கொடுப்பதற்காக பாப்தாதாவிற்கும் வரத்தான் வேண்டியதாக இருக்கிறது. தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு அதிகமாக இருக்கிறதா அல்லது குழந்தைகளுக்கு தந்தை மீது அன்பு அதிகமாக இருக்கிறதா? இடைவிடாத அன்பு யாருடையது? பாப்தாதாவோ குழந்தைகளை தன்னை விட முன்னுக்கு வைக்கிறார். முதலில் குழந்தைகள் ஒருவேளை குழந்தைகள் நினைவு செய்யவில்லை மற்றும் அன்பு வைக்கவில்லை என்றால் தந்தையும் அதற்கான பலனை யாருக்கு கொடுப்பார்? எனவே குழந்தைகள் முன்னுக்கு இருக்கிறார்கள், தந்தை பின்னால் இருக்கிறார். எப்பொழுதும் குழந்தைகளை முன்னுக்கு வைக்க வேண்டியதாக இருக்கிறது. தந்தை பின்னால் இருக்கிறார். எனவே அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். இடைவிடாத அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் மாலை இருக்கிறது. பாரதத்திலும் வெளிநாட்டிலும் 2 இடங்களிலும் அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தந்தையை தவிர சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் நினைவில் இருப்பதில்லை. ஜெகதி சகோதரருடன் சந்திப்பு. நீங்கள் அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? பல இடங்களில் நன்றாக சுற்றி வந்திருக்கிறீர்கள் இல்லையா? சாக்கார பாபாவால் கொடுக்கப்பட்ட விசேஷ வரதானத்தை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். வெற்றியின் பிறப்புரிமையை அனுபவம் செய்தீர்கள் இல்லையா? அனைத்து நெற்றியில் விசேஷ வெற்றியின் அடையாளம் எது? சிரேஷ்ட வெற்றி என்றால் அதில் பாப்தாதா தென்பட வேண்டும். உங்களில் தந்தை தென்பட வேண்டும். இதுதான் சிரேஷ்ட வெற்றி. இதுதான் பிரத்யக்ஷம் ஆவதற்கான வழி. யாரெல்லாம் சேவைக்காக பல இடங்களில் சுற்றி வருகிறார்களோ அவர்கள் விசேஷமாக தந்தைக்கு சமமான அனுபவம் செய்விக்க வேண்டும். இதுதான் வெற்றியின் அடையாளம். மேலும் வரும் நாட்களில் அதிகத்திலும் அதிகம் இதே செய்திதான் நாலாபுரங்களிலும் பரவிக்கொண்டே இருக்கும். தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கண்டிப்பாக இருக்கிறது. செய்விப்பவர் செய்வித்து விடுகிறார். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் முழுமையான அதிர்ஷ்டம் நிறைந்த முழுமையான அதிகாரத்தை பெறக்கூடிய அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் தந்தை மற்றும் உங்களின் இணைந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அன்பு கடலில் எப்பொழுதும் மூழ்கியிருக்கும் அதிர்ஷ்டமான மற்றும் அன்பான குழந்தைகளுக்கு பாக்கியத்தை உருவாக்குபவர். வரமளிக்கும் வல்லனின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்கார். तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।